வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் நீட் என்று தொடங்கும் போதே மைக் ஆஃப் பண்றாங்க. லோக்சபால தான் எப்படின்னு பார்த்தா ராஜ்யசபாலையும் கார்கே அவர்கள் பேசும்பொழுதும் அங்கேயும் மைக் ஆஃப் பண்றாங்க. நீட்னால இப்படி செய்யறாங்களா அல்லது எதிர்கட்சிகள் பேசவே கூடாதா? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, நீட்டு தான். நீங்கள் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்று இன்னும் முழுசாக 3 வாரம் கூட முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? இப்போ இந்த சூழலில் வந்து அவ்வளோ கூட ஆகலை, 2.5 வாரத்துக்கு மேலே. அப்போது அந்த சூழலில் பெரிய பிரச்சனையாக வந்து இந்த நீட்டு வந்து பூதாகரமாக கிளம்பியிருக்கு. எப்படி மணிப்பூர் அவங்கள தொந்தரவு பண்ணிச்சோ அதே மாதிரி நீட்டும். மணிப்பூரில் வந்து ஒரு மாநிலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை மற்ற மாநில பிரச்சனைகள், அந்த கொடூரமான காட்சிகள், பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த பாலியல் கொடூரங்கள், அப்போ அந்த காட்சிகள், மக்கள் கொல்லப்பட்ட காட்சிகள் எல்லாத்துடைய மனசாட்சியை உழுக்குச்சு. சர்வதேச அளவில் பெரிய பிரச்சனை கிளம்பிச்சு. அது ஒரு மாநிலத்தில் நடந்த பிரச்சனைனா, நீட் என்பது நாடு தழுவிய அளவில் எல்லோரையும் பாதிக்கக்கூடியது. இது 23 லட்சத்துக்கு பேருக்கு மேலே வந்து எழுதின ஒரு பரீட்சையை டாக்டர் கனவோடு பல்வேறு மாநிலங்களில் 23 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் காலம், அதே சமயம் நேரத்தையும் சரி, அதே மாதிரி பணத்தையும் அத்தனை லட்சம் பல பேர் செலவு பண்ணி எல்லாம் தயார் செஞ்சுட்டு வந்தா, இவங்க பாட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுக்கறது, இன்விஜிலேட்டரே வந்து ஒருத்தருக்கு அந்த கோடிங் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபில் பண்ணி தந்தது, அப்புறம் முன்னாடியே கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணது, எல்லா வேலையும் ஜிக்ன வேலையும் பார்த்துருக்காங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சென்டரில் சேர்ந்தவங்களே நிறைய பேர் வந்து முழு மார்க் எடுத்தது. அப்படி பல்வேறு முறைகேடுகள் வெளிப்படையாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது தெரிந்ததுக்கு அப்புறம் இந்த கேவலம் பத்தாதுன்னு இதன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து சில நபர்கள் வந்து உள்ள வந்து தெரிந்து வந்து பிளான் பண்ணி செய்தார்கள். ஏன்னா இந்த பிரச்சனையில முக்கிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு குறிப்பிட்ட எக்ஸாமினேஷன் சென்டரை தேர்ந்தெடுத்தா அங்கே கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே கிடைச்சிரும்னு தெரிய வருது. அதே போல் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு சென்டர்ல பயிற்சி பெற்றவர்களோ இல்லை குறிப்பிட்ட சென்டர்ல பயிற்சி மார்க் எழுதினோம்னா 720க்கு 720 கிடைக்கும். அப்படிங்கும்போது அப்போ இது எல்லாமே முன்னாடியே பழைய பெரிய திட்டமிடலோடு நடக்கப்பட்ட ஒரு பெரிய சதி, ஒரு பெரிய ஸ்கேம். இது நீட்டே ஸ்கேமு, அதில் இது பெரிய ஸ்கேம் அப்படின்றத வந்து அம்பலமாயிருக்கு. இந்த சூழலில் இதை செய்த நபர்கள் பார்த்தீங்கன்னா, பீகார்ல அங்கே நிதிஷ்குமாரோடைய ஜேடியு கட்சியில் ஒரு காலத்தில் எம்எல்சி கேண்டிடேட்டாக நிறுத்தப்பட்ட ஒரு நபர், ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அதே போல பேடி ராம்னு சொல்லி உத்தரப்பிரதேசில் எஸ்பி பார்ட்டின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி அது பாஜகவிற்கு இணக்கமாக இருக்கக்கூடிய நபர்னு சொல்லப்படுற ஒரு நபர் பேடி ராம், பாஜகவுடைய எம்எல்ஏ கிடையாது, எஸ்பி கட்சின்னு சொல்றாங்க. அந்த சுஹேல் தேவ் பாரத் சமாஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி, அதனுடைய எம்எல்ஏ அவர் வந்து வெளிப்படையாக ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன்ல இந்த மாதிரி நான் பல பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கு, எக்ஸாமினேஷன் கிராக் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்றாரு ஸ்டிங்ல. அது மட்டும் இல்லை, அவர் மேல 8 வழக்கு இருக்கு. அவர் ஏற்கனவே வந்து ராஜஸ்தான்ல ரயில்வேனுடைய வேலை சால் சேர்ப்புக்காக நடக்கப்பட்ட தேர்வுகளை கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணது. அதே போல மத்திய பிரதேசில் வந்து எஸ்டிஎஃப் அந்த போல அந்த ஒரு சிறப்பு படை இருக்கும் இல்லையா, அதற்கான தேர்வு, அதற்கான ஆள் சேர்ப்புல இதே போல கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி இவருக்கு எதிராக வந்து குண்டாசுக்கு இணையான சட்டங்கள் எல்லாமே இன்வோக் பண்ணிருக்கு. இவர் மேல பல்வேறு 8 வழக்குகள் இருக்கு. அதுல வெவ்வேறு மாநிலங்கள்ல கூட இருக்குது. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ் பல இடங்கள்ல இருக்கு. அந்த நபர் வெளிப்படையாகவே வந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல ஒருத்தர் ஒப்புக்கொள்கிறார். ஆமா, இதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், நீட்லயும் நான் செய்கிறேன், என்னை நம்பி வந்தவங்களுக்கு பல பேர்த்துக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி அப்படின்றத வெளிப்படையாவே பேசுறாரு. அப்படி செய்திகள் ஊடகங்கள்ல பச்சையா வருது. இத்தனை நடந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பிரச்சனை, எந்த நீட்டை வந்து தூக்கி பிடிச்சிட்டு அதுக்கு வந்து சாமரம் வீசிட்டு இருந்தாங்களோ, இதுதான் சிறந்த தேர்வு, இது அப்படியே வந்து மெரிட்டை மட்டும்தான் கொண்டு வரும், தகுதியானவர்களை கொண்டு வரும், கேபிடேஷன் ஃபீஸை வந்து டொனேஷன் அலோவ் பண்ணாது, ஏழை வாழைகளுக்கு வந்து சீட்டு வாங்கி தரும்னு சொன்னாங்களோ, அந்த அயோக்கியத்தனை அப்படியே பொய்யாகி எல்லாம் அதற்கு மாறாக பல ஏமாற்று வேலைகள், பல கோடி ரூபாய் வரை கொடுத்து இன்விஜிலேட்டரே வந்து ஆன்சர் எழுதி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அது எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தானே, எம்சிக்யூ தானே. அப்ப அதுல வந்து நீங்க ஏபிசிடியில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்றது தானே. அப்ப அந்த ஆன்சர்ஸ் செலக்ட் பண்ணி வந்து அவங்களுக்கு டெஸ்ட் எழுத வேண்டியவங்களுக்கு அவரே பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்திருக்குது. அதுக்கு பல கோடி ரூபாய் பணம் பெறப்பட்டு பல நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இத்தனையுமே தெரிய வந்திருக்கு. இவர்களே வந்து முதல்ல ஆரம்பத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆமா முறைகேடு பெரிய அளவுக்கு பிரச்சனை பெருசானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாயை பத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்டிஏ சேர்மனா இருந்தவர நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சேர்மனா மாத்திட்டு இப்ப சிபிஐ விசாரணைக்கு வேற உத்தரவிட்டு இருக்காங்க. இவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் பரவலாக முறைகேடு நடந்திருக்குன்னு. அது ஒப்புக்கொண்டது மட்டும் இல்ல, அந்த ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த யூஜி நீட்ல இவ்வளவு குளறுபடி அயோக்கியத்தனம் நடந்தது
11ஆம் தேதி வர வேண்டிய ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கே திடீர்னு முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்றாங்க, ரிசல்ட் வெளியிடுறாங்க. இத்தனையும் நடந்து முடிஞ்சு அதற்கப்புறமா இந்த பிரச்சனை வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிஜிக்கு நடத்தக்கூடிய மெடிக்கல் அட்மிஷன் இருக்குல்ல, எம்எஸ்சி எம்டி இதுக்கெல்லாம் நடத்தக்கூடிய பிஜி நீட்டை வந்து ரத்து செய்யறாங்க, தள்ளி வைக்கிறாங்க. இப்போ யூஜிசியில நெட் எக்ஸாம் நடத்துறத அதையும் வந்து இப்ப வேற வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இத்தனை குளறுபடி நடந்திருக்கு. அப்போ இந்த பரவலா பாத்தீங்கன்னா தேசத்துல பரவலாக எல்லா இடத்துலயும் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர் முதற்கட்ட மாணவர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத்தனை பேரும் இது எல்லாம் இந்த தேர்வுகள் எழுதுறதுக்காக வந்து பணி செஞ்சவங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க, காசை போட்டவங்க, அத்தனை பேரும். இது உச்சநீதிமன்றத்துல வேற வழக்கு இப்ப நிலுவையில் இருக்கு. இந்த சமயத்துல பெரிய பிரச்சனையை அது பூதாகரமா உருவெடுத்துருச்சு. இது வந்து பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டதுனால தமிழ்நாடு வைத்த குரலை வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மம்தா பானர்ஜி அந்த மாநில முதலமைச்சர், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் வந்து நீட் ரத்து செய்யணும்னு லெட்டர் எழுதுறாங்க பிரதமர் மோடிக்கு. அகிலேஷ் யாதவ் வந்து சமாஜ்வாதி கட்சி தலைவர், உத்தரப்பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர், அங்கிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்றாரு. தேஜஸ்வி யாதவ் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் இடத்துல அவரும் நீட் ரத்து பண்ணணும்னு சொல்றாரு. ராகுல் காந்தி ஏற்கனவே அந்த பிரச்சனையை அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இப்ப அவரும் வந்து அந்த நடத்தின நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில இருந்து எப்பவுமே குரல் இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்க வேலையில இன்னைக்கு வந்து சட்டப்பேரவையில வந்து நீட்டை வந்து ரத்து செய்யணும்னு ஒரு தீர்மானமே 3வது முறையா நீட் சம்பந்தமா ஒரு தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க. அப்ப நாடு தழுவிய வந்து எதிர்ப்பு நீட்டுக்கு எதிராக கிளம்பிட்டு இருக்கு. அப்ப நீட்டை வந்து ரத்து செய்யணும்ன்ற குரல் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள், 3வது பெரிய கட்சி பாராளுமன்றத்தில் அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி கட்சி, 4வது பெரிய கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் 5வது பெரிய கட்சியான திமுக எல்லாருமே வந்து நீட்டை ரத்து செய்யணும்னு சொல்லி நீ கேட்கிறாங்க. அப்ப நாடு முழுக்க வந்து நீட்டுக்கு எதிரான குரல் பெருசா வெடிக்கும் பொழுது அதை வந்து பேச விடக்கூடாமல் தடுப்பதற்காக வந்து இவர்கள் என்ன பண்றாங்கன்னா மைக் ஆஃப் பண்ற வேலை, பேசக்கூடாதுன்னு பாக்குறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் இந்த ஒன்றிய ஹெச்ஆர்டி மினிஸ்டர் இருக்காங்களா, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், இந்த கல்வி அவருக்கு கீழே தானே வருது, அவர் இது குறித்தோ இது வந்து எந்த ஒரு விளக்கமே கொடுக்கப்படல. ஏன்னா வந்து என்டிஏல ஆளை மாத்தினீங்க, சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தினீங்க, 1% தப்பு நடந்திருந்தா கூட அதை அனுமதிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனா அதே உச்சநீதிமன்றம் வெக்கமே இல்லாம இந்த கேஸ் போஸ்ட் ஹியரிங்க வந்து ஜூலைக்கு தள்ளி வைக்குது. அது என்ன அடிப்படைன்னு தெரியல. அதே சமயம் நீட்டோட கவுன்சிலிங்கையும், நீட் அடிப்படையிலான இப்ப கவுன்சிலிங் நடக்குது போது அதையும் வந்து இது வரைக்கும் தடை கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றமாவது குறைந்தபட்சம் இது இவ்வளவு குளறுபடி நடக்குது, நீ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாச்சு, என்டிஏ சேர்மனை மாத்தியாச்சு, இத்தனை விஷயங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் பல்வேறு நபர்கள் அவர்களுக்கு கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கறதுக்கு சட்டத்தில் விதியே கிடையாது. அப்போ வந்து அதையும் கொடுத்து அதுக்கப்புறம் ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டா வந்து அவருக்கு கொஸ்டின் பேப்பர் லேட்டா கொடுத்ததுனால கிரேஸ் மார்க்கா. இதெல்லாம் எங்கெங்க இருக்குது? இதெல்லாம் வீட்டுல வந்து டியூஷன் கரெக்ஷன் ஆகுது. டியூஷன்ல மிஸ் வந்து ஏதோ ஒரு கரெக்ஷன் போடுறது லேட்டா நான் எழுத கூடாது, வெளியில போன்னு சொன்னாங்க. அதனால நான் சொல்றேன், அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்து வேற செஞ்சிருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆகி எல்லாம் ஊரே காரி துப்புனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த மார்க் எல்லாம் கேன்சல் பண்றோம், கிரேஸ் மார்க் கொடுத்து வித்ரா பண்றோம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் திருப்பி டெஸ்ட் வேற ஒரு 1500 சொச்சம் பேர் இருக்கு. அதுல பாதி பேர் எழுதுறதுக்கு வரல, பாதி பேருக்கு மேல வந்திருக்காங்க, நிறைய பேர் வரல. அப்போ இத்தனை நபர்கள் வரல. அப்ப அவங்க எல்லாம் எதை நம்பி இருந்தாங்க? இந்த கிரேஸ் மார்க் வரும் நம்பி இருந்தாங்களா? அவங்க எல்லாம் முன்னாடியே இதே மாதிரி காசு கொடுத்தவங்களா? இல்ல எப்படி வந்து அந்த மாணவர்கள் நம்ம குற்றம் செலுத்துறதை விட இது ஏன் அவர்கள் வரவில்லை? அவங்க உண்மையிலேயே படிச்சிருந்தாங்க, கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டது, அதனாலதான் மார்க் வாங்கினாங்க சொல்ல அவர்கள் ஹார்ட் ஒர்க் கூட பண்ணிருக்கலாம். ஏன் அப்ப அத்தனை பேர் வரல? அப்ப அந்த கேள்வியெல்லாம் எழுப்பணும் இல்ல. இத்தனை குளறுபடிகள் இருந்தும் அந்த கவுன்சிலிங்கு தடை கொடுக்க மாட்டேங்குது உச்ச நீதிமன்றம். அதுதான் மிக மிக வருத்தமான. அதே சினாரியோ நிலவரத்தை பார்க்க முடியுதுல. மைனாரிட்டி பிஜேபி அரசாங்கமா இருக்கு, இனிமேல் நீங்க ஆட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்ப மறுபடியும் அதுல சந்தேகம் இல்லை. நீங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கூட்டணி ஆட்சி வந்துட்டு மட்டும் என்ன உடனே ஜனநாயகத்தை வந்து மதிக்கிறவங்களால இருப்பாங்க. முதல் நாளே அவங்க பண்ணலையே. சபாநாயகர் தேர்தலே அவங்க ஜனநாயக முறைப்படி நடந்திருக்கணும், ஒத்துழைப்பு வேணும், கன்சென்சஸ் கேண்டிடேட்டை போட்டுக்கலாம், நம்ம இணக்கமா வந்து செயல்படுவோம் அப்படின்னு உண்மையிலேயே அவர்களுக்கு அதுக்கு நம்பிக்கை இருந்திருந்தா நீங்க வந்து சபாநாயகரை நீங்க வந்து பாஜக நியமிச்சுட்டு துணை சபாநாயகரை எதிர்கட்சிகளுக்கு அனுப்பிச்சிருக்கணும் இல்ல, கொடுத்துருக்கணும் இல்ல. அதனால பாராளுமன்ற பரப்பு. ஆனா அதை கொடுக்க மாட்டோம். ஆனா நீங்க ஒத்துழைப்பு மட்டும் செய்யணும்னா அப்ப நீங்க நான் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்ன்ற இந்த சர்வாதிகார போக்கை தான் தொடரணும்னு பாக்குறாங்க. எண்ணிக்கை இல்ல, முன்ன மாதிரி எல்லாம் மிரட்டி இருட்டி எல்லாம் பண்ண முடியாது. பார்லிமெண்ட்ல நீ வந்தா வராட்டி போன்னு தூக்கி போட்டு நான் எல்லாத்தையும் பாஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஷிண்டே மத்த எல்லோருமே ஆதரிக்கணும். இவர்கள் 2 பேர் ஆதரிச்சாதான் 28 சீட்டு 268 வரும். ஷிண்டேவும் ஆதரிச்சாதான் 272 தாண்டும். அப்ப இவர்கள் ஆதரவாவது குறைந்தபட்சம் இல்லாம முன்ன மாதிரி பெருசா வந்து நான் வந்து மத்தியானம் சொல்லிட்டு நைட்டு சாயந்தரம் வந்து காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்றேன், ஆர்டிகல் 320 ரத்து பண்றேன் அப்படின்லாம் பண்ண முடியாது.
அப்போ அதே போல 8 மணிக்கு நைட்ல டிவியில வந்துட்டு இல்லைன்னா வந்துட்டு போன்ல வந்து ரேடியோல வந்து நான் நாளை காலையில இருந்து நோட்டீஸ் இல்லாதெல்லாம் சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் அவர்களை கன்சல்ட் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இவர்கள் ஆதரவெல்லாம் இருக்கான்னு உறுதி செஞ்சுட்டே தான் வரணும். அந்த கத்தி தொங்கிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு மறுக்கல. ஆனா அதுக்காக இவங்க ஜனநாயகவாதிகளா இல்ல, இவங்களுக்கு அடிப்படையில் ஜனநாயகத்தில் நம்பிக்கையே இல்லாதவங்க. 45 லட்சம் கோடி பட்ஜெட் பில்ல 10 நிமிஷத்துல டிபேட்டே இல்லாம பாஸ் பண்ணவர் இந்த ஆட்சியில வந்து தலைமையா இருக்கக்கூடிய பிரதமர் இதே மோடி தான் போன முறை அவர் செஞ்சிருந்தார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார் 2023. இவர்களே தான் 346 பேர் 108 பேர் அப்புறம் மேலவையில் ஒரு 30 லட்சம் பேரை வந்து அவங்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 3 கிரிமினல் சட்டங்களையும் அதே போல அந்த டெலிகாம் பில்லையும் பாஸ் பண்ணது இவங்க தான். இவர்கள் தான் வந்து அப்படியே மனித புனிதராக போறாங்களா? அரசு குறித்து கடுமையான விமர்சனம் வச்சதுக்காக ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு மஹுவா மொய்த்ரான் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிஏ கிருஷ்ணநகர் எம்பியை வந்து அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணது. இப்போ அவங்க ஜெயிச்சு திருப்பி வந்து உள்ள உட்காந்துருக்காங்க. அதுதான் இட் வாஸ் a slap on their face. அது வேற விஷயம். ராகுல் காந்தி வந்து மோடிக்கு அதானிக்கான இருக்கக்கூடிய தொடர்பு குறித்து பெரிய அளவுக்கு எழுப்பினதற்காக பழைய 2019 கேஸை தூசு தட்டி எடுத்து அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு என்னன்னா இந்த நீட் விவகாரம் வந்து இந்த அரசோட இயலாமை, இந்த அரசு வந்து நீட்டை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தது இல்லையா, முட்டு கொடுத்துட்டு, அது வந்து பச்சையா அம்பலமா ஆயிடுச்சு. அதை வந்து இதுக்கு அது இவ்வளவு கேவலமாக நடந்திருக்கு நீட்ன்றது. இது போல ஒரு சிறந்த தேர்வே இல்லை. அதுல மார்க் எடுப்பதுன்றது வந்து நீங்க 12வது படிக்கிற மார்க் பொருட்டே இல்லை. அதெல்லாம் ஒரு இதுவா? நீங்க இதுதான் பெஸ்ட் சிலபஸ், இதுல மார்க் எடுத்துட்டா நீங்க வந்து எல்லாத்துக்கும் தகுதியானவர்கள்னு கம்பு சுத்திட்டு இருந்தாங்கல்ல அந்த வித்வான்களுக்கெல்லாம் இப்ப இந்த அதே கேள்விதான் நம்ம கேட்கறது. அதே தான். அவர்கள்லாம் இப்ப எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? இவ்வளவு கேவலமாக கோடிக்கோடிக்கான கணக்கில் பணங்களை வாங்கி கொண்டு ஆள்மாறாட்டம் செய்வது, மாணவருக்கு பதில வந்து இன்விஜிலேட்டர் அவரு வந்து டெஸ்ட் எழுதி இருக்கிறது, முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கிறது, கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே லீக் பண்ணது, இத்தனை அயோக்கியத்தனம் நடந்திருக்கு. இப்ப போய் இந்த நீட்டோட லட்சணம் இந்த லட்சணத்தில் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? யூஜிசி நெட்டை கேன்சல் பண்ணியாச்சு, நீட்டு வந்து நடத்தினது இவ்வளவு குளறுபடி, நீட் பிஜியும் கேன்சல் பண்ணியாச்சு. இத்தனை வருஷம் யூபிஎஸ்சியில டெஸ்ட் எழுதுறாங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எழுதுறாங்க, இல்ல பல்வேறு இதுகள் எழுதுறாங்க, தமிழ்நாடுல டிஎன்பிசி எழுதுறாங்க. அங்க ஒன்னும் இங்க ஒண்ணுமா ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு, நம்ம இல்லைன்னு மறுக்கல. அதுக்காக முன்னாடி குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லல, முன்னாடி இருந்திருக்கு. ஆனா இவ்வளவு கேவலமா எங்கேயுமே நடக்கலைங்க. ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல எழுதுனா அவன் எல்லாரும் பாஸ் ஆகுறான். அதே மாதிரி 720க்கு 720 மார்க் வந்து 3 பேர்த்தெல்லாம் முன்னாடி எடுத்துருந்தாங்க. இதெல்லாம் 60 பேருக்கு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன கேவலம்? அது ஒரே சென்டர்ல எடுத்துற 6 பேருக்கு. அப்புறம் கிரேஸ் மார்க் போட்டு இது எப்படின்னா இந்த நீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் கணக்கு தான் வரும். அப்படிதான் 720 எடுக்கப்படுது. அப்போ ஒருத்தர் வந்து ஒண்ணுல தவறு செஞ்சுட்டா கூட, ஒரு கொஸ்டின் தப்பா போட்டா கூட 716 வரணும், இல்ல 2னா 712 வரணும். இவங்க 719 ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. அது என்ன பேசிஸ்னு யாருக்குமே தெரியல. கேட்டா வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்றானுங்க. என்ன இது? என்ன ரோடு ஏதோ போயிட்டு, அதான் நான் சொல்றேன், ஏதோ டியூஷன் உட்காந்து டீச்சர் டெஸ்ட் எடுத்துருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, கிளாஸ் ஒர்க் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பல லட்சம் மாணவர்களுடைய வந்து மருத்துவ கனவு அதையெல்லாம் இந்த காரணத்திற்காக தான் இத்தனை அயோக்கியத்தனம் இதில் நடக்குதுன்றதுனாலதான் தொடர்ந்து முதல்ல வந்து அடிப்படையில நீட் எதிர்ப்பதற்கான காரணம் வந்து என்னன்னா, அது வந்து ஏழைகளுக்கும் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவர்களுக்கும் வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் எதிரானதாக இருக்குது. அவர்களை நேரடியாகவே அந்த மருத்துவ படிப்புன்ற அந்த கனவை வந்து ஸ்ட்ரெயிட்டாவே தகர்க்குது. அதற்காகத்தான் வந்து அது எதிர்க்கிறோம். ஏன்னா குறைந்தபட்சம் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட ஒரு உறுப்பினர் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, குறைந்தபட்சம் பாமகவினுடைய கோகா மணி அவர்கள், பாஜகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இன்று திமுக வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை வந்து நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை, நீட்டை ரத்து செய்கின்ற தீர்மானத்தை ஆதரிச்சு வாக்கு செலுத்தினாங்க பாமக. உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த கொள்கை உறுதிப்பாட அதை பாராட்ட வேண்டியதுதான். அவர் சொன்னது குறைந்தபட்சம் 3.5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் 6-7 லட்சம் வரைக்கும் மாணவர்கள் செலவு பண்ணி தான் நீட்டுக்கு வந்து தயார் செய்ய வேண்டியிருக்கு அந்த நுழைவுத் தேர்வுக்கு. எதற்குங்க டெஸ்ட் மேல இன்னொரு கூடுதலா இந்த ஒரு டெஸ்ட்னு சொல்லி அவர் விமர்சனம் பண்ணார். அப்போ உங்களுடைய கூட்டணி கட்சி சொல்லுடைய கூற்றுப்படி 3.5 7 லட்சம் ரூபாய் செலவு எந்த கிராமப்புற இல்ல ஏழை மாணவர்களோட அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த காரணத்திற்காக தான் முதல்ல எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ரிப்பீட்டர்ஸ் மட்டும்தான் வந்து நீங்க பல இடத்துல சிட்டியில பார்க்கும்போது பார்த்துக்கலாம், அங்கங்க போர்டு வச்சிருப்பாங்க ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்னு. ஏன்னா போன தடவை நீட்ல ஃபெயில் ஆயிட்டு திருப்பி அதே கோச்சிங்க்கு அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆகுது. அடுத்த வருஷம் நடத்துற நீட்டுக்கு படிச்சு முடிச்சது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் 12வது. 2 வருஷம் 3 வருஷம் இதுக்கு ட்ரை பண்ணி பல லட்சம் ரூபாய் தொடர்ந்து செலவு பண்ணி அதுக்கப்புறம் எப்படியோ நீட்ல மார்க்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மெடிக்கல் சீட் அட்மிஷன் வாங்குறது. இது ஒன்றும் இல்லை, கேபிடேஷனை பிரிச்சு ஒரு டெஸ்ட் எழுதி கொடுக்கறது, வேற ஒன்றும் இல்லை, டொனேஷனை. அதைத்தான் இந்த நீட் செஞ்சுட்டு இருக்கு. இதுல வந்து ஏற்கனவே 0% எடுத்தவங்களுக்கு எல்லாம் சீட்டு வேற கிடைச்சிருக்குன்னு அந்த கொடுமை வேற. இந்த முறை ஒருத்தர் 12வது ஃபெயில் ஆனவங்க கூட வந்து நீட் கிளியர் பண்ணியிருக்காங்கன்ற அந்த தகவல் எல்லாமே அம்பலமாயிருக்கு. அப்ப இவ்வளவு வந்து
பணக்காரர்களுக்கு சாதகமாக மட்டும் இருக்கக்கூடியது, வசதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே வந்து அவர்களால் ரிப்பீட்டர்ஸ் மட்டும்தான் 80% கிராக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்றவங்களோட விகிதாச்சாரம் பாத்தீங்கன்னா 27% அதுக்கு கம்மியா தான் இருக்கு, அரௌண்ட் 27%. அப்ப இவ்வளவு பாரபட்சமான ஒரு பணக்காரர்களுக்கு, வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு, நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே சாதகமான ஒரு நுழைவுத் தேர்வை வச்சு பெரும்பான்மையான ஏழை மற்றும் கிராமப்புற மக்களுக்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பையே மறுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டை வந்து இவர்கள் தொடர்ந்து வக்காலத்து வாங்கிட்டு இருந்தாங்க, பாஜகவும் அதனுடைய அப்பாலஜிஸ்டும். அப்போ அதனுடைய அம்பலம், அதனுடைய உண்மை முக அம்பலமாய் இவ்வளவு கேவலமாக நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதையும், இது இத்தனையும் வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இன்னைக்கு தேசிய அளவில் ஒரு மொமெண்டம் இருக்குது. காங்கிரஸ், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், ஆர்ஜேடி, திமுக இத்தனை பேரும் எதிர்த்து வந்து கேள்வி கேட்கிறாங்க. இடதுசாரிகள் நீட் ரத்து அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடிப்படையில் என்னன்னா, இவர்கள் ரத்து செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் அவர்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கலாம். இவனும் இந்த உச்சநீதியம் சொல்றதெல்லாம் கேட்கறவங்க இல்லை. இன்னைக்கு ஷானவாஸ் கூட அவர் பேசும்போது சட்டப்பேரவை சொல்லியிருந்தார், இவர்கள் வந்து சட்டமன்றத்தை வந்து உச்சநீதிமன்றத்தை மதிச்சு நடக்கிறவங்களா இல்லையான்றதை நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும்னு சொல்லிட்டு எலக்டோரல் பாண்ட் கேஸ், இடி டைரக்டருக்கு ரிப்பீட்டடா கொடுத்த எக்ஸ்டென்ஷன், இதெல்லாம் வந்து உதாரணமா சொல்லி சொன்னார். இவர்களுக்கு என்னன்னா நீட் இருக்கணும்னு விரும்புறாங்க. இதுல ஏன் வந்து இது தீவிரமா விசாரிக்க வேண்டியது ஒரு பெரிய ஸ்கேம்னு சொல்றோம்னா, இதுல அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றவங்க மட்டும் கிடையாது, ஏற்கனவே இந்த கோச்சிங் சென்டர்களையும் தொடர்ந்து நடத்தக்கூடிய நபர்கள், பிஜேபியோடு நெருக்கமான உறவுகள் இருக்கக்கூடியவர்கள், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் குற்றச்சாட்டு வேற வந்திருக்கு. இது ஒரு ரூபாய் 2 ரூபாய் இல்ல, பல ஆயிரம் கோடி ரூபாய், பல லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இதோடைய வர்த்தகம் இருக்கு. நீட்ன்றது ஒரு பிசினஸ் ஆயிடுச்சுன்றதுதான் பெரிய குற்றச்சாட்டு. அப்போ அந்த நீட் ஃபேக்டரிகள் இருக்குல்ல, அதை பெரிய அளவிற்கு ரன் பண்ணக்கூடியவர்கள் வந்து பாஜகவோடு சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்க, இல்லைன்னா பாஜகவில் இருக்கவங்களா இருக்காங்க, இல்ல அதுல தொடர்புடையவர்களா இருக்கார்கள். அதனால்தான் நீட்டை வந்து ரத்து செய்வதில் பாஜகவுக்கு தொடர்ந்து தயக்கம் இருப்பது, இல்ல உறுதியாக நீட் நடத்தியாக வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து எதிர்த்தரப்புல விமர்சனமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து அனுப்புறோம் இல்லையா, இப்ப 3 முறை அனுப்பியாச்சு, இப்ப அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாம கிடப்புல இருக்குன்றதுனாலதான் இப்ப மறுபடியும் ஒரு கவன ஈர்ப்பு மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்படுது. இப்ப இதுக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்குமா இல்லையான்னு தானே ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல என்னன்னா, இந்த முறை வந்து தேசிய அளவுல ஒரு மொமெண்டம் இருக்குங்க. ஒரு சட்டமன்றத்துல சரி நாங்க என்ன பண்றது, போய் என்ன சட்டையை பிடிச்சா கேட்க முடியாது இல்ல, சட்ட ரீதியா ஒண்ணு போராடணும். இல்லைன்னா ஜனநாயக முறைப்படி இந்த மாநில அரசு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரங்கள் சட்டமன்றத்தை தீர்மானமோ இல்ல சட்டமாவோ இயற்றி தான் அனுப்பணும். அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம ரொம்ப அப்படியே கிடப்பில போட்டு காலதாமதம் பண்ணி என்னமே பண்ணாம அதை அப்படியே சும்மா வச்சிருக்காங்க. அவரால் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக பதிலளிக்கப்பட்டது, விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுருச்சு. அப்போ முடிவெடுத்திருக்கணும் இந்நேரத்துக்கு. அந்த குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கவே இல்லை, ஒன்றிய அரசு அதுல விருப்பம் இல்லைன்னு அப்படியே வச்சிருக்காது. அப்போ என்னன்னா, இந்த சூழல்ல தேசிய அளவில் இதற்கான ஒரு எதிர்ப்பு வருது. வெறுமனே அந்த டெஸ்ட் என்ன சொல்றது, திமுகவோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர்த்து அனைத்து கட்சிகள், அதிமுக முதற்கொண்டு எல்லோருமே எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியாக இது எப்படி வந்து மாணவர்களுடைய நலனுக்கு நேரடியாக எதிராக இருக்கு, ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த ஸ்டாண்ட் கூட வேணாம். நீங்க தேசிய அளவில் இருக்கக்கூடிய மித்த கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, பாஜக பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுல தொடர்பு இருக்கிறது, இது பல்வேறு தவறுகள் இருக்கு. இந்த டெஸ்ட் என்பது வந்து மெரிட்டை உறுதி செய்வதில்லை, மாணவர்களுக்கு சமமான ஒரு தளத்தை உருவாக்குவதில்லை, லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லாம இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுக்கிறாங்க இல்லையா, இல்லாம செய்யுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த விஷயத்தை வந்து ஆராய்ஞ்சாலே பாஜகவில் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய உண்மை முகம் அம்பலமாயிரும். அப்போ இது வந்து ஏன் பாஜக இது முரண்டு பிடிக்குதுன்றதுக்கான காரணம், உண்மை காரணங்கள் வெளிவந்துருன்ற சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து வந்து திமுக சார்பாக, எதிர்கட்சிகள் சார்பாக, இடதுசாரிகள் சார்பாக இந்த கேள்விகளை எழுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை நடத்தக்கூடிய நபர்களுக்கும் பாஜகவிற்கும், இந்த கோச்சிங் சென்டர்கள் நடத்தக்கூடிய நபர்களுக்கும் பாஜகவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதை நம்ம செய்தியில பாக்குறோம். அப்போ ஒருவேளை இது உண்மையா இருக்குமோன்ற சந்தேகம் நமக்கு எழுது இல்லையா. அதனால்தான் இவ்வளவு தவறுகள் நேர்ந்தாலும் ஆரம்பத்துல தவறே நடக்கலன்னு சொன்னவங்க இன்னைக்கு என்டிஏ சேர்மனை மாத்தி சிபிஐ விசாரணைகளை உத்தரவிடுறீங்கன்னா அப்ப அவ்வளவு பெரிய பிரச்சனை இதுல நடந்திருக்குது. ஆனா கவுன்சிலிங்கே ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்வது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை அது? அந்த உச்சநீதிமன்றம் கூட குறைந்தபட்சம் அதுக்கு தடை கொடுக்காமல் இருக்குது, நிறுத்தி வைக்காமல் இருக்கிறது தான் பெரிய வேடிக்கையா இருக்கு. அப்ப இது விசாரிக்கப்பட்டுச்சுன்னா எலக்டோரல் பாண்ட் மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனையா பூதாகரமா பாஜக கிளம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த பயம் இருக்கிறதுனாலதான் பாஜக அதை பத்தி வாயை திறக்க உடக்கிறான்றதான் மைக் ஆஃப் பண்றது. அது மட்டும் இல்லை, இது பதிவாயிடுச்சுன்னா நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது பாராளுமன்றத்தோட ரெக்கார்ட்ல வந்து இந்த மாதிரி நீட்டு குறித்த ஒரு பெரிய சர்ச்சை வந்து பிரதமராக பதவியேற்று 2 வாரத்திற்குள்ளேயே பெரிய பிரச்சனைக்கு எதிர்கொள்ள வேண்டிய இந்த பிரதமருக்குன்னு வந்துடும் இல்லையா. அது முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்னைக்குங்க அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு? இது மாதிரி ஒரு தொடர்நெருங்கி அரசை பார்க்க முடியுமா? மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 1 வருஷம் 1.25 மாசம், ஒரு வருஷம் 1 மாசம் ஆச்சு கரெக்டா. மே 3, 2023. இன்னைக்கு வந்து நம்ம ஜூன் 2024 முடிய போகுது.
அப்போ ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதுல வாய் திறக்க வைக்கிறக்கே அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வர வேண்டி இருந்துச்சு அந்த மணிப்பூர் பிரச்சனைக்கு. அதற்கு பாராளுமன்றத்தில் அவர் 36 செகண்ட் தான் பதில் பேசினாரு. மித்த நேரம் எல்லாம் வந்து அவரோட தற்பெருமையை தம்பட்ட அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அப்ப இவர் வந்து ஒரு உண்மையான பிரச்சனைகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லாத ஒரு பிரதமராக இருக்காருன்றது அப்பட்டமா தெரியுது. இத்தனை லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லாம நீ வேற எதை தான் பேசுறது? பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றம் இருந்துதான் என்ன பயன்? பாராளுமன்றம் இருக்கு, இத்தனை லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பிரச்சனை குறித்து எழுப்பக்கூடாதுன்னு மைக் ஆஃப் பண்ணுவீங்கன்னா அப்ப நீங்க எவ்வேற்பட்ட ஏமாற்றுக்காரர்களா இருக்கீங்க? நீங்க வந்து மக்களுடைய பிரச்சனை, இதை விட மக்கள் பிரச்சனை வேற என்ன வேணும்? நீட்டை விட பெரிய மக்கள் பிரச்சனை. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், கள்ளக்குறிச்சி பிரச்சனை குறித்து வந்து சட்டமன்றத்துல பேசணும்னு சொல்லி பாஜகவும் பாமகவும் இல்ல எதிர்கட்சிகளும் ஏன் கூட்டணி கட்சிகள் கூட எழுப்புறாங்கல்ல. திமுக பிரதான எதிர்கட்சி அதிமுக எழுப்புறாங்கல்ல, அவர்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கை. சட்டமன்றத்தில் எழுப்பப்பட வேண்டிய பிரச்சனை 60 பேருக்கும் மேல் வந்து இறந்திருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு, அரசாங்கத்தினுடைய தோல்வின்னு சொல்லி அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அது சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனை எழுப்பப்பட வேண்டும், 100% 100% உண்மை. அப்போ அதே போல வந்து இத்தனை லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பிரச்சனையில பாராளுமன்றத்தில் எழுப்பாம வேற எங்க எழுப்புறது? வீட்டுக்குள்ள அணியா உட்கார்ந்தா பேச முடியும்? அந்த பாராளுமன்றத்தில் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணுவீங்கன்னா அந்த பாராளுமன்றத்தை அப்புறம் எதற்கு தான் இருக்காது? அந்த கேள்விதான் எல்லாரும் கேட்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீங்க கோஆபரேஷன் வேணும், எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு வேணும், கூச்சல் குழப்பம் கூடக்கூடாதுன்னா கூச்சல் குழப்பம் வேண்டாம்னா அப்ப முதல்ல வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, பேச விடு. ஏன் பேச விட மாட்டேன்றார் ராகுல் காந்தியை வந்து லோக்சபால? ராஜ்யசபால ஏன் மல்லிகார்ஜுன கார்கே பேச விட மாட்டேன்றீங்க? திமுக உறுப்பினர்கள் இன்னைக்கு பேசணும்னு சொல்லி கேட்கும்போது ஏன் வந்து விட மாட்டேன்றீங்க? நீட்டை பத்தி பேசுறது அவ்வளவு என்ன உங்களுக்கு பயம் இருக்கு பார்லிமெண்ட்ல? ஏன் நீட்டை பத்தி நீட்டை வந்து தொடர்ந்து மறைப்பிலையே வச்சுட்டு இருக்கீங்க? ஒரு ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. ஆனா எல்லாம் மறைச்சு வச்சுட்டே இருக்கீங்களா? நீட்டுக்கு திறத்து வாயே திறக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல? எதை பார்த்து பயப்படுறீங்க? யார் மாட்டிருக்காங்க? யாரெல்லாம் வேற ஏதாவது பெரிய ஆட்கள் சிக்கி இருக்காங்களா? அப்ப அந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல. அதனாலதான் வந்து நமக்கு சந்தேகங்கள் இயல்பாவே எழுது இல்லையா? இவர்கள் பேச விட்டு அந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்டு அதற்கு ஒரு தீர்வாக ஒரு அது சம்பந்தப்பட்ட மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரோ ஏன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் பிரதமரே பதில் சொல்லலாம். இவ்வளவு பெரிய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை. நீங்கள உங்க அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட என்டி என்ற ஒரு அமைப்பு, அதற்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் ப்ரொவிஷன் வேற இருக்கு. அவர்கள் நடத்தக்கூடிய டெஸ்ட் எல்லாமே சந்தி சிரிக்குது, நாடே பல்லு பார்த்து காதி துப்புது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அதை குறித்து பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு பிரதமருக்கு இருக்கு இல்லையா? பாராளுமன்றத்தில் எழுப்பணும்னு சொல்லி நீட்டு குறித்து மைக் ஆஃப் பண்ணுவீங்கன்னா இதுதான் நீங்க சொன்ன ஜனநாயகமா? இதுதான் ஆக்கப்பூர்வமா செயல்படுறதா? ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சி செயல்படுது. இத்தனை லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர்களுடைய பாதிப்பு குறித்து அவர்களுடைய அவலம் குறித்து பேசணும்னு சொல்லி கேட்கிறாங்க. பேச விடாமல் தடுப்பதுதான் ஜனநாயக விரோதம். கவனிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துடும் இல்லையா? அதே மோடி அதே மாதிரி பண்றாங்க, இனிமேல் என்ன செய்ய முடியும்? அப்ப நீட் நடந்துட்டு தான் இருக்க போது இதே மாதிரி தற்கொலை நடந்து இல்ல. அது எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குங்க. இதே எல்லாமே அப்படி எதிர்க்கட்டும், அப்படிதான் போகும் அப்படின்னு நாங்க கடைசியில் 272 சீட் வரல, இல்ல 240 தானே வந்தது. கூட்டணி ஆட்சி தானே இப்ப நடக்குது. சரி, மோடிக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை நாள் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஷிண்டேவோ வந்து பொறுத்துட்டு இருக்க முடியும்? இந்த பிரச்சனை ஒரு எல்லை மீறி வந்து இதுல மித்த பிரச்சனைகள் மக்களுடைய கோபம் அதிகரிச்சுட்டே இருந்துச்சுன்னா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஷிண்டேகளும் வந்து அப்படியே ரசிச்சுட்டே இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவங்களுக்கும் பொலிட்டிக்கல் லைபிலிட்டி இருக்குது. நாளைக்கு வேற விஷயத்துக்கு வேற ஒரு தேர்தல் வருதுன்னா ஓட்டு கேட்டு அவர்களும் அங்கதான் போகணும். பார்லிமெண்ட்டுக்கும் இன்னைக்கு அசம்பிளிக்கு வேணா சட்ட எலெக்ஷன் இல்லாம இருக்கலாம், நாளைக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது, இல்ல வேற பிரச்சனை. அப்ப டே பை டே வந்து மோடி செய்யக்கூடிய தவறுகளுக்கு இல்ல பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு விரோதமாக மைக் ஆஃப் செய்யும் பொழுது அது குறித்து வாய் மூடிட்டு தொடர்ந்து இதே நிலை தொடர்ந்துட்டு இருந்தா அந்த பொறுப்பு வந்து கூடுதல் பொறுப்பு வந்து இவருக்கும் வரும். கூட்டு பொறுப்பாக சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஷிண்டேக்கு வரும். அவர்கள் பெரிய ஜனநாயகவாதி இல்ல, ஜனநாயக காப்பாற்றுறதுக்காக கூட்டில அமைச்சர்ல அவங்க வந்து உடனே இந்த எதிர்கட்சிகளுடைய ஜனநாயக குரலுக்காக வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் பெரிய, அதுவும் ஷிண்டேவும் இவங்க எல்லாம் பெருசா குரல் கொடுத்துரு, இந்த டர்ன் கோட்ஸ் எல்லாம் குரல் கொடுத்துருவாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை. நம்ம அப்படியெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் காலப்போக்கில் வந்து இது போன்ற விஷயங்கள்ல வந்து அரசு வந்து ஒரு தவறான நிலைப்பாடு எடுக்கும்போது ஒன்றிய அரசு அதுல கூட்டணி கட்சியாக அந்த அரசுலயே பங்கு பெற்ற கூட்டணி கட்சியா மட்டும் இல்ல, கோலிஷன் கவர்மெண்ட் அது. அந்த அரசுலயும் வந்து சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்தவங்க இருக்காரு, அதே போல வந்து நிதிஷோடைய ஆளும் இருக்காரு, ஷிண்டேவும் இருக்காங்க. அப்ப இவர்கள் வந்து அரசுலயும் பங்கு பெறும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஏன்னா அவர்களுடைய அரசும் தான் அது. அப்ப அந்த அரசு அன்பாப்புலர் ஆகும்போது இவங்களும் அன்பாப்புலர் ஆகிட்டே போறாங்க. ஜெயிக்கிறது ஈஸி, ஆனா வெரி ஷார்ட் டேர்ம்ல வந்து நீங்க மக்களுடைய செல்வாக்கு இழந்துருவீங்க. அது உங்களுக்கு எதிர்கட்சி யாரு பிரதான எதிர்கட்சியா இருக்கவங்களோ அவங்கள ரிவைவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால ஒரு காலத்திற்கு மேல இவங்களும் அனுமதிக்க முடியாது. கூட்டணி கட்சிகளும் என்டிஏவோட மித்த கட்சிகளும் பிஜேபியில எல்லாரும் எஸ்மென்னா இருக்கலாம், மோடியை சொல்வதை இன்னும் எதிர்ப்பதற்கு தயங்கி கொண்டு முன்னணி தலைவராக இருந்தா கூட அப்படியே வாய்மூடி மௌனியாக இருக்கலாம். அது அவர்கள் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம், அது வேற விஷயம், அது இன்டர்னல். ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு சில அரசியல் நிர்பந்தங்கள் இருக்கு இல்லையா? அவங்க எத்தனை காலம் பொறுத்துட்டு இருக்க முடியும்?
ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை வருது, மக்களுடைய செல்வாக்கு இழக்க நேர்றாங்கன்னா அப்போ கோர்ஸ் கரெக்ஷன் செய்வதற்கு வந்து நிச்சயமாக வந்து 2 குட்டு வைப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. இல்லை இப்படியே போயிட்டு இருந்தா நாங்கள் அரசுல இருக்க மாட்டோம், எங்களுக்கும் வந்து லைபிலிட்டி வருது, எங்களுக்கு மக்கள் மத்தியில் வந்து கெட்ட பேர் வருது அப்படின்றத ஒரு ஸ்டேஜில் உணர்த்துவாங்க, அவங்க உணர்வாங்க, அதை சொல்லத்தான் செய்வாங்க. இப்போ மாணவர்கள் வந்து இப்போ என்டிஏ அலுவலகத்தையும் வந்து முற்றுகையிடுறாங்க, உள்ள புந்து அடிக்கிறாங்க, அதெல்லாம் பாக்குறோம். அதுக்குதான் தடியடி நிறுத்தி அடிச்சு துரத்துறாங்களே, மாணவர்களை வந்து பெரிய லத்தி வச்சு அடிச்சு துரத்துறாங்க. காங்கிரஸினுடைய மாணவர் அமைப்பு வந்து அவங்க NSUI இல்லையா, அவங்க வந்து பெரிய போராட்டம் நடத்துறப்ப லத்தி சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோரிக்கை என்ன, NTA-வால் வந்து ஒரு சாதாரண டெஸ்ட்டை வந்து நடத்துறதுக்கு வக்கில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மீது விமர்சனம். அதுக்கு முறையான விமர்சனம், நடவடிக்கை எடுக்க வேண்டும், டெஸ்ட்டை ரத்து செய்யணும், குற்றம் செய்தவர்கள் சிறைக்கு அனுப்ப வேண்டும், நேர்மையான தேர்வுகள் நடக்க வேண்டும் தான் அவங்க மித்தவங்க எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த பிரச்சனை வர வரைக்கும் யாருமே நார்த் இந்தியாவில் எதிர்க்கலையே. இப்ப தமிழகத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா, அனிதா மாநிலத்துல இருந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் பல வருடங்களா. இப்பதான் வட மாநிலத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்படுது. ஆனா இப்ப மாணவர்கள் அதை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப இத்தனை நாள் வந்து திமுகவோ இல்ல இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ, ஏன் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோ, மித்த எல்லா கட்சிகளும் அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இவர் எல்லோரும் எதிர்த்தப்போ, இன்க்ளூடிங் அதிமுக எதிர்த்தப்போ, இதனால ஒரு ஸ்டேட் எதிர்த்தா என்ன பண்ண போயிருது? எல்லாம் உங்க கூட்டணி கட்சிகளே ஏத்துக்கிறாங்க, மித்த மாநிலங்கள்ல ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னவங்க தானே இங்க இருக்கக்கூடிய பாஜக நண்பர்கள். அப்ப அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன், இன்னைக்கு எல்லோரும் வட மாநிலத்திலையும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க, நீட்டையே ரத்து செய்யணும்னு வந்து கேட்கறாங்க. பழைய முறைப்படி வந்து +2 மார்க் அடிப்படையில் அட்மிஷன் பண்ணணும் மம்தா பானர்ஜி கேள்வி கேட்கறாங்க. பழைய முறை தொடரணும், நீட் வேண்டான்றாங்க. நீட்டை ரத்து செய்யணும்னு மித்த எல்லா தலைவர்களும் கேட்கறாங்க இந்தியா கூட்டணியில. அப்போ இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து எதிர்ப்பு வந்துருச்சு தேசிய அளவுல. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க இப்ப இதுக்கு? நீங்க கேட்டீங்களா, நீங்க மட்டும் கத்துறதுனால என்ன ஆயிர போகுது? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிட்டா, இல்ல மசோதாவை வந்து அனுப்பிச்சு வச்சுட்டா உடனே வந்து நீட் ரத்தாயிருமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க இல்லையா? இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. ஏன்னால் தமிழ்நாடு உங்களுக்கு முன்பே சிந்திச்சிருக்கு. அந்த நீட்டினுடைய கொடூர முகத்தை வந்து நீங்க பார்க்கல. ஆனால் இது இவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்று ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு தெரியும், எங்களுக்கு முன்னனுபவம் இருக்கு. காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன் தலைமையில கமிட்டி போட்டு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 2006 11 காலத்தில் தான் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் MBBS, இதுல என்ஜினியரிங் BE, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நுழைவுத் தேர்வு தேவையில்லை, BDSக்கும் தேவையில்லைன்னு ரத்து செஞ்சாங்க. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கு. அதனாலதான் நீங்க இன்று வரை வந்து என்ஜினியரிங் இப்பவும் கவுன்சிலிங் இல்லை, நீட் வந்தாலும் கூட இவங்க என்ஜினியரிங்கும் தேசிய அளவில் ஆர்ட்ஸ் காலேஜ் கூட என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, அடுத்த திட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அது வந்து பெரிய அச்சம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஏற்கனவே வச்ச டெஸ்டோட லட்சணமே இந்த நிலை. அப்ப மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு உண்மையிலேயே வந்து வருத்தமான ஒரு சூழ்நிலை தான். இப்போ இந்த டெவில் அண்ட் டீப் சீன்றாங்களா, அந்த மாதிரி தான். ஒரு பக்கம் நீட் வந்து வேண்டாம் என்ற அவர்களுடைய எண்ணம், ஆனால் நீட்டு எதிர்த்து ஆகணும் அப்படின்றது சூழல். ஏன்னால் இது வரைக்கும் அதுக்கு ரத்து இல்லை, அதுதான் முறைன்னு அதை பாஸ் பண்ணாதான் மெடிக்கல் அட்மிஷன் போட முடியுன்ற ஒரு உச்சநீதிமன்றமும் வந்து ஒரு ஆணை குறிச்சு ஒன்றிய அரசும் வந்து அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறனால அவர்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா மக்களுடைய களத்துல மக்களுடைய கஷ்டங்களை உணராத ஒன்றிய அரசும் உச்சநீதிமன்றமும் இது போன்ற மாணவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு குளறுபடிகள், இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டை தொடர்ந்து வேணும்னு சொல்லி முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறது இல்லை. இதனால் பாதிக்கப்படக்கூடியது உண்மையிலேயே மாணவர்கள். இந்த மாணவர்கள் உண்மையிலேயே அவர்கள் கோவப்படணும், இல்ல அவர்களுக்கு உண்மையிலேயே யாரோ ஒருத்தர் மீது வருத்தம் வரணும்னா அது நிச்சயமாக அந்த ஒன்றிய அரசின் மீதும் உச்சநீதிமன்றத்தின் தான். ஏன்னா இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து ஒரு சட்டப்பூர்வமாக அனுமதிச்சுட்டு இருக்கிறது எப்படி சாத்தியம் என்பது இந்த கேள்வி உச்சநீதிமன்றம் ஏன் தனக்கே கேட்டுக்கொள்ளவில்லை, ஒன்றிய அரசு ஏன் கேட்டுக்கொள்ளவில்லை என்று மாணவர்களுக்கு தான் உண்மையிலே வருத்தமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்க தான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு பக்கம் நீட்டு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட மாநில அரசு எடுக்குது, அவங்க உறுதியா இருக்காங்க. ஆனா அதை கொண்டு அமல்படுத்த முடியல. ஏன்னா பொலிட்டிக்கல் வில் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆனால் அது லிமிட்டடா இருக்கு. அந்த ஒன்றிய அரசனோட கட்டுப்பாட்டில் அது இருக்கு. அது ஒத்திசைவு பட்டியலில் தான் இருக்கு. ஆனால் ஒத்திசைவு பட்டியலில் மாநில அரசுல கலந்தாலோசிக்காம வந்து திணிக்கப்பட்ட ஒரு நீட்டு தான் இது. ஆனால் இவர்களோட தன்னிச்சையாக இவர்களோட ஒரு சட்டம் போட்டு அதை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் இல்லை இப்போ உங்களுக்கு. அதனால நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும். அதான் இன்னைக்கு சிஎம் வந்து அந்த ரெசல்யூஷன் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்போ அதுல சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா பாராளுமன்றத்துல வந்து அதுல ஒப்புதல் வாங்கணும். இப்போ பாராளுமன்றத்துல கொண்டு வருவதற்காக தயாராக இல்லை இந்த ஒன்றிய அரசு. அப்ப அவர்களுக்கு என்ன பண்ணுவது? வேற ஒரு பக்கம் அது நமக்கு வந்து எதிராக இருக்கிறது, மாணவர்களோட நலனுக்கு எதிராக இருக்கிறது, கிராமப்புறங்கள்ல வந்து மருத்துவ வசதிகள் பெறுவதற்கு எதிராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் அவர்களுக்கும் புரியுது, அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதே சமயம் இது வேண்டும் என்று திணிக்கப்பட்ட இந்த நீட்டை வந்து தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் ஒன்றிய அரசும் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கனால அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவருக்கு தயார் செய்து கொண்டே அந்த எதிர்ப்பு மனநிலையிலிருந்தே தயார் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. உண்மையிலேயே இதுல பாதிக்கப்படக்கூடியது மாணவர்களோட நிலை தான். அவர்கள் தான் உண்மையிலேயே பரிதாபமான நிலையில் இருக்காங்க. நன்றி, பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம், விடிவு பிறக்குதானே. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.